Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. Today we are going to learn about second chapter la வந்து exercise 2.2 தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா. இப்போ first sum பாருங்க, find the area of the dining table whose diameter is 105 cm னு கொடுத்திருக்காங்க. So exercise 2.2 ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா area of the circle பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So area of the circles ல So, எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்னு நம்ம போடுவோம். பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் யூனிட் நம்ம எடுத்து எழுதுவோமா. இப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு ரேடியஸோட வேல்யூஸ் தான் இருக்குது. So we write, so dining table ஓட diameter என்ன கொடுத்திருக்காங்க, dining table of the diameter, so dining table of the diameter கொடுத்திருக்காங்கல, so அதோட diameter வந்து 105 centimeter. So radius, இதை வந்து நம்ம ரேடியஸாக மாற்றணும் அப்படின்னா d is equal to r is equal to d by 2 ஓகேவா. ஸோ டயமீட்டரில் பாதி தான் நம்ம என்ன சொல்வோம், ரேடியஸ்னு சொல்வோம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு d by 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோமா. ஸோ டயமீட்டரோட வேல்யூஸ் என்னது 105 by 2. ஸோ நமக்கு கிடச்சிருக்க ஆரோட வேல்யூஸ் வந்து 105 by 2 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 105 by 2 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 105னு கொடுத்துருக்காங்க. அதை டயமீட்டரை வந்து நம்ம ரேடியஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிள் is equal to pi r ஸ்கொயர் யூனிட்டா. ஸோ பையோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன எழுதலாம், 22/7 நம்ம எழுதலாமா. இன்ட்டு ஆர் வேல்யூஸ் இஸ் 105 by 2 இன்ட்டு 105 டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா 2 1s are 2 11s are 22 அண்ட் தென் 7 1s are 7 பேலன்ஸ் 3 இருக்கும். 7 5s are 35 7 5s are 35 ஓகேவா. ஸோ 11 into 15 into 105 is equal to 17325 நமக்கு கிடைக்கும் ஓகேவா வேல்யூ. ஸோ கீழே நமக்கு ஒரு 2 இருக்கா, ஸோ டிவைடட் பை 2 நம்ம எழுதுகிறோம். டிவைடட் பை 2 இங்கேயும் நமக்கு கிடைக்கும். இதுலேயுமே நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி டைனிங் டேபிளோட வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா, 17325 divided by 2. இப்போ நம்ம 2வால் இந்த வேல்யூஸ்னால நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 டேபிள்ஸில் 2 8s are 16. ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன வரும், 1 வரும். இந்த 3 நீங்கள் வந்து கீழே எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸில் 13 போகாது, 12 போகும். ஸோ 2 6 are 12. ஸோ பேலன்ஸ் வந்து 1. ஸோ இந்த 2 வந்து இங்கே கிடச்சிடுது நமக்கு. ஸோ 2 6 are 12. ஸோ பேலன்ஸ் நமக்கு இங்கே 0 வந்துடுமா. இந்த 5 நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 5 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 ஒன்று நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு 0 நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ 2 5s are 10. ஸோ லாஸ்ட்டு நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடுது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்னா 866.862 866.2. ஸோ லாஸ்ட்டாக என்ன வேல்யூஸ் 5. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், தட்ஸ் இட். ஸோ ஏரியா ஆஃப் தி diameter, so area of the dining table is equal to 8662.5 centimeter square. So let us see the third sum. A question is, a sprinkler placed at the center of a flower garden sprays a water covering in a circular area. Sprays a water covering in a ஒரு circular areaல வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து சென்டரில் இருந்துட்டு அந்த ஃப்ளவர் கார்டனில் வந்து ஸ்ப்ரே பண்ணுது. எப்படி அப்படின்னா கவரிங் எ சர்க்குலர் ஏரியா, ஒரு சர்க்குலர் ஏரியா வந்து கவர் பண்ணுது. இஃப் த ஏரியா வாட்டர்டு இஸ் 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். If the area watered, so area of the watered, so area of the circular portion watered வந்து எவ்வளோ அப்படின்னா 1386 centimeter square. அதோட ரேடியஸும் டயமீட்டரும் நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் தி கவர்டு ஏரியா, தட்ஸ் மீன்ஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் போர்ஷன் வாட்டர்டு வந்து 1386
86 centimeter square அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ we have to find the radius and diameter. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் போர்ஷன் வாட்டர் தட்ஸ் மீன்ஸ் இங்கே ஸ்ப்ரே ஒன்று அடிக்குது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஸ்ப்ரிங்க்லர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம என்னென்னு எழுதுறோம்னா, ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் போர்ஷன் வாட்டர்ட் இன் 1386 centimeter square நம்ம எடுத்துட்டோம். அதில் தான் நம்ம ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா எடுத்து எழுதலாம். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட் நம்ம எழுதுவோமா, பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஸோ இதிலேருந்து இதோட வேல்யூஸ் தான் வந்து இது. ஸோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இது பதிலாக நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதலாமா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பையோட வேல்யூஸ் என்னது 22/7. ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படியே நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 1386. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. ஸோ இந்த மல்டிப்ளேயில் இருக்க 22/7 வந்து ஈக்குவல் தாண்டி போயிடுச்சுன்னா, ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க 7 வந்து நியூமரேட்டர் வந்துடும், நியூமரேட்டரில் 22 வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஓகேவா? நம்ம இதை கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 22 டேபிள்ஸாக 22 1s 22 63s நமக்கு 1386 வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63 × 7. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 7s 63 நம்ம பிரிக்கலாம். ஸோ 9 × 7 × 7. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 நம்ம எப்படி பிரிக்கலாம் 3 × 3 பிரிக்கலாம் இன்ட்டு 7 × 7. ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றிருக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். தென் இன்ட்டு 7 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா இந்த மாதிரி ரூட்டில் வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு கிடைக்கும். தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம மொத்தமாக எடுத்து பவரில் எழுதுகிறோம். பவரில் எடுக்கும்போது ரூட்டும் 2 நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 21 centimeter நமக்கு கிடச்சிடும். ஸோ we have to find out the diameter. ஸோ டயமீட்டர்ன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபார்மில் மொத்தமாக எப்படி வரும், பொதுவாக ஆர் இஸ் ஈக்குவல் டு d/2 நம்ம எழுதுவோம். ஸோ டயமீட்டரில் தான் நமக்கு ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெசிப்ரோக்கல் இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 2r இஸ் ஈக்குவல் டு டின்னு வரும். ஸோ d இஸ் ஈக்குவல் டு 2r. ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × r value was 21. So diameter is 21 × 2 is 42 centimeter. So நமக்கு radius ஓட values வந்து 21 centimeter கிடச்சிருக்கு. diameter value வந்து 42 centimeter கிடச்சிருக்கு. The fifth sum is if a grassland a sheep is tethered by the rope of the length is 4.9 meter, find the maximum area that the sheep can be grass அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஏரியா தட் தி ஷீப் கேன் கிராஸ், அது வந்து மேக்ஸிமம் ஷீப் கேன் கிராஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? the question is if the grassland a sheep is tethered by the rope, the length is 4.9 centimeter length வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ we have to find out the area that the sheep can grass அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ length of the rope வந்து நம்ம ஆர்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ r is equal to 4.9 meter. Then area of the circle, so we have to write area that the sheep can grass. Area of the circle formula is pi r square unit. So pi oda value 22/7 into r value is 4.9 into 4.9. So r square இருந்தால நம்ம 4.9 into 4.9 நம்ம வந்து எழுதுறோம். ஸோ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 7 7s 49. ஸோ இங்கே 1 digit தள்ளி இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 0.7 சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். ஸோ the value is 22 into 0.7 into 4.9 is equal to the value is 75.46 meters square. So எவ்வளோ வந்திருக்கு, 75.46 meters square. So the answer is area that, therefore area that the sheep can grass is equal to 75.46 meters square. Okay, 75.46 meters square.
So the next sum is 8th sum. Thainmozhi want to level her circular flower. So want to level her circular flower garden whose diameter is 49 meter at the rate at rupees 15 meter square. So diameter is 48 meter at the rate at rupees 150 per meter square. So per meter square is 150 அப்படின்னு சொல்றாங்க. We have to find out the cost of leveling. So 150 meter squares க்கு அப்படினா so meter squares க்கு நமக்கு rupees 150 அப்படினா so we have to find out the cost of leveling. So Thainmozhi want to level her circular flower garden whose diameter, so diameter வந்து 49 இருக்கு. so அது first நம்ம radius நம்ம change பண்ணனும். so area of the circular garden is pi r square unit. so நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா d is equal to diameter is equal to 49 னு கொடுத்திருக்காங்க. so r is equal to d by 2. so r is equal to d by 2. so r value is 49 by 2. so நமக்கு radius என்ன கிடைச்சிருக்குனா 49 by 2 நமக்கு வந்து values கிடைச்சிருக்கு. so நம்ம வந்து formula substitute பண்றோம். so pi value is 22 by 7 into r value is 49 by 2 into 49 by 2. so எல்லாமே நம்ம இப்ப கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7 7s are 2 1s are 2 11s are. so இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 1886.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படி சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 1886 மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணும்போது ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் கார்டன் இஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1886.5 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் மீட்டர் ஸ்கொயர். ஸோ per மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இஸ் rupees 150 rupees அப்படின்னா ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஸோ நமக்கு ஏரியா என்ன கிடச்சிருக்குன்னா 1886.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிடும் வேல்யூஸ் 0.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ருப்பீஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 282,975. ஸோ இவ்வளோ வந்து நமக்கு இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1886.5 மீட்டர் ஸ்கொயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் வந்து இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? Therefore, the cost of leveling the flower garden is 2,82,975 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து சர்க்குலர் பாத்வே பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சர்க்குலர் பாத்வே, த ஏரியா ஆஃப் தி பாத்வே இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் தி அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம், இன்னர் சர்க்கிள் வந்து நம்ம ஸ்மாலர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே ஃபார்முலா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஏரியா ஆஃப் தி ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஸோ அது மேலே சுற்றி இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்னர் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து நம்ம அவுட்டர் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கேபிட்டல் ஆராகவும் ஸ்மாலர் ஆராகவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ த ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் நம்ம பார்த்துட்டோம். So the question is, find the area of the circular pathway whose outer radius, this is the outer radius is 32 cm and the inner radius is 18 cm அப்படி சொல்லியிருக்காங்களா. So we have to find out the pi into, so r square minus r square into square units. ஓகேவா? ஸோ pi into r square, a square minus b square ஃபார்ம்லானா a plus b a minus b, அதை வந்து நம்ம இதில் வந்து கன்வே பண்ண போகிறோம். ஸோ r plus r into r minus r square units. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ தரும். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர் அண்ட் தி இன்னர் ரேடியஸ் ஆர், இன்னர் ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து நமக்கு 18 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்கும். ஸோ we have to, so pi is equal to 22 by 7 into, so r plus r values என்னது 32 plus 18. So outer surface r is 32, inner surface r is 18 into square units.
So is equal to 22/7 into 32 plus 18 is 50. So 50 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 14 நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸில் ஒன்று எடுக்கிறோம், மைனஸில் ஒன்று வந்து ஃபார்முலா இது பண்ணி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 1s are 7 2s are. ஸோ நமக்கு என்ன வருது? 22 into 50 into 2. ஸோ இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 2200 centimeter square. ஸோ தி ஆன்சர் இஸ், ஸோ லாஸ்ட்டாக நம்ம எழுதணும். ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் பாத்வே இஸ் 2200 centimeter square. ஸோ இந்த கிளாஸில் வந்து எக்ஸைஸ் 2.2 அண்ட் 2.3ல வந்து இன்ட்ரடக்ஷனும் அதில் சம்மோ நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸஸ். See you in the next class. Thank you students.